வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பாலியல் தொழிலாளர்கள். சரிங்களா? பாலியல் தொழிலாளர்கள். பாலியல் தொழிலாளர்கள் வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் வந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியா வைஸும் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டி வைஸும் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? இப்போ பாலியல் தொழிலாளர்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியா வைஸு கூட வந்துட்டு இருக்க சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கூட வந்துட்டு நான் வந்துட்டு அந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னுட்டு. ஓகேவா? இப்போது அந்த பாலியல் தொழிலாளர்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு வந்து உண்டாக்கப்படுறாங்க? இல்லை அவங்களா அந்த பாலியல் தொழிலுக்கு போகிறாங்களா? இல்லை அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க போகிறாங்களா? இல்லை உண்மையான காரணம் என்ன? அதிகமான காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க அந்த வேலைக்கு போகிறாங்களா? முற்காலத்தில் வந்துட்டு எந்த மாதிரி வந்து இருந்தாங்க அப்படிங்கன்னா, நம்ம மூவிஸ்லாம் பார்த்துக்கோம் இல்லையா? மூவிஸ்லாம் அந்த தேவதாசிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குலத்தை சேர்ந்தவங்க கோயிலில் வந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? பரதநாட்டியம் ஆடுவாங்க இல்லையா? அவங்க தான் வந்துட்டு அந்த பாலியல் தொழில் வந்துட்டு செய்தாங்க. அந்த மன்னர்களுக்கு வந்துட்டு கூட இருந்தாங்க அவங்க அப்படின்ட்டு. மன்னர்களை சந்தோஷப்படுத்துறது தான் ஒரு தொழில். ஏன்னா கடவுளும் மன்னனும் வந்து ஒன்று தான். அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் கடவுளுக்கு ஈக்குவலாக அந்த அரசரை வந்துட்டு மக்கள் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அந்த தேவதாசி குலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குலம் வந்துட்டு இருந்ததாக நம்ம வந்துட்டு மூவிஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போது போக போக பார்த்திங்கன்னா அந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி தவறான வேலை செய்கிறவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதிகரிச்சுட்டு போகிறாங்க இல்லையா? அதிகரிச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலுக்கு வந்து தள்ளப்படுறாங்க இல்லையா? நான் திருநங்கை பற்றி நம்ம வந்து வேறு பதில் பார்க்கலாம். இப்போது இந்த பாலியல் தொழிலாளர்கள் சரியா, அவங்களை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது உண்மையான காரணம் என்ன? எதனால் இவங்க வந்துட்டு அந்த வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பேசிக்காகவே பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு இந்த தொழிலுக்கு போகணும் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கு என்ன காரணமாக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான்